அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களான திரு சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரும் தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. தாவேகாவில் இணைஞ்சிட்டாங்க. விஜயோட கட்சியில் இணைந்த விஜயபாஸ்கர் மற்றும் இன்னொரு விஜயபாஸ்கர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக திரு விஜய் இருக்காரு. விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய், விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய், டிவிகேனா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா டிவிகேன்னு சொல்லி ஏற்கனவே தாவேகா சேர்ந்தவங்க பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ விஜயோட இன்னொரு விஜயான விஜயபாஸ்கர் சேர்ந்திருக்காரு, மற்றும் ஒரு விஜயபாஸ்கரும் சேர்ந்திருக்காருன்னு சொல்லி தாவேகாவோட 234 தொகுதி வேட்பாளர் லிஸ்ட் வந்தப்பவே அந்த லிஸ்ட்ல விஜய், அந்த விஜய், இந்த விஜய் அப்படின்னு சொல்லி விஜய்ன்ற பேர்ல பல பேர் இருந்தாங்க. இப்போ தாவேகாவோட 107 எம்எல்ஏக்களோட லிஸ்ட் எடுத்தாலுமே அந்த லிஸ்ட்லேயும் பல விஜய்கள் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க. இப்போ அதில் அடிஷ்னல் லிஸ்ட்டாக 2 விஜயபாஸ்கர்கள் ஆட் ஆகியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு வெற்றி கூடிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபன்னாக கூட பேசலாம். ஆனால் அதிமுகவிலிருந்து இப்போ 6 பேர் தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேர்ந்துருக்காங்க. 6 பேர் தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணதுனால ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் 7 தொகுதி காலி ஆகிடுச்சு. இந்த 7 தொகுதிகளுக்கு கூடிய விரைவில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆல்ரெடி 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. வெறுமனே 107 எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கிறதுனால நாம் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 127 எம்எல்ஏ அப்படின்ற கவுண்ட்டை உருவாக்குறதுக்கு திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுவார். அதனால் அவர் அட்லீஸ்ட் ஒரு 20 எம்எல்ஏக்களையாவது ஏதாவது ஒரு முறையில் ராஜினாமா பண்ண வைப்பார். ராஜினாமா பண்ண வச்சு அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும்போது அந்த தொகுதி இடைத்தேர்தலில் விசில் சின்னத்தில் 20 பேரை போட்டியிட வச்சு எப்படியாவது அந்த 20 பேரையும் ஜெயிக்க வச்சு தாவேகாவோட எம்எல்ஏக்கள் கவுண்ட்டை 127 மாற்றணும். 5 வருஷம் நாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும். மறுபடியும் 2031 2036 வரைக்கும் நாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும். அதன் பிறகு நாம் எப்படியாவது இந்தியாவோட பிரதமர் ஆகணும். இந்தியாவோட பிரதமர் ஆன பிறகு எப்படியாவது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே க்ரீன் கார்டு வாங்கி அமெரிக்காவோட குடிமகனாக மாறி அங்கே தேர்தலில் போட்டிட்டு அங்கே நான் மட்டும் அமெரிக்காவோட அதிபர் ஆகிட்டேன்னா என்னோட வாழ்நாள் கனவு, என்னோட வாழ்நாள் லட்சியம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் கண்டிப்பாகவே இந்தியாவோட பிரதமர் ஆவார். அவர் அமெரிக்காவோட அதிபர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லி தாவேகாவோட ஆதரவாளர்கள் திரு விஜய் அவரோட ரசிகர்கள் கண்டிப்பாகவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆசைப்படுறது கண்டிப்பாகவே தப்பு இல்லை. திரு விஜய் அவர்கள் யாருமே கணிக்காத வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் 2029 இல்லை 2031 இந்தியாவோட பிரதமராகலாம். அதனைத் தொடர்ந்து அவர் அமெரிக்க அதிபராகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்தையும் அவர் நேர்மையான முறையில் பண்ணணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவிலேருந்து வரவங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் என்னமோ பண்ணிட்டு போகட்டும். இதில் அதிமுகவிலேருந்து வர எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு கட்சியில் சேர்த்துக்கிறாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவரோட பேச்சை கேட்டு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பிக்கிட்டு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேரலான்னு சொல்லி வந்தால் திரு விஜய் அவர்கள் அவங்க எல்லாரும் கட்சியில் சேரும்போது அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறதே இல்லை. புசி ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தனர், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் அப்படின்னு சொல்லி தான் செய்திகள் வந்துட்டே இருக்குது. தன்னோட பேச்சை கேட்டு எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. ஆனால் அப்படி கட்சியில் சேர வர்றவங்கள கூட திரு விஜய் அவர்கள் பார்க்க மாட்டார். ஏன்னா திரு விஜய் அவர்கள் பக்கா மாசு. அவர் தான் தமிழ்நாடோட பாஸு. அவர் தமிழ்நாட்டோட பாஸாக இருக்கும்போது அவர் யாரை பார்ப்பார்? அவர் ரொம்ப 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 முக்கியமான நபர்களை மட்டும்தான் பார்ப்பார். மற்றபடி நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், நீங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், நீங்கள் முன்னாள் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டோட பாஸு மட்டும் இல்லை, நான் ஜெயலலிதா, நான் எம்ஜிஆர், நான் கருணாநிதி அப்படின்னு கூட திரு விஜய் அவர்கள் தன்னைத்தானே நினச்சிக்கலாம். திரு விஜய் அவர்களை நம்பி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் 35%, அதாவது 1.25 கோடி பேர் திரு விஜய் அவர்களை நம்பி மட்டுமே ஓட்டு போட்ட பிறகு அவர் தான் எம்ஜிஆர், அவர் தான் ஜெயலலிதா, அவர் தான் கருணாநிதி, அவர் தான் தமிழ்நாட்டோட பாசுன்றத நாம் எல்லாரும் கண்டிப்பாகவே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஆனால் திரு விஜய் அவர்கள் எப்படியா இருந்தாலுமே ஆல்ரெடி 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டாரு. இதன் பிறகு 14 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கத்தான் போகிறாரு. ஒரு பக்கம் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டே வந்து இன்னொரு பக்கம் தோழமை கட்சிகளோட சேர்ந்து ஒரு கூட்டத்தை போடுறாரு. அந்த கூட்டத்தில் இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான், தப்பு பண்ணவங்களை விடவே மாட்டான் அப்படின்ற ஸ்டைலில் நம்ம கண்டிப்பாக 5 வருஷம் ஆட்சி பண்ணுவோம், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்போம், இடைத்தேர்தல்களில் ஜெயிப்போம், நாடாளுமன்ற தேர்தல்லையும் ஜெயிப்போம், 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்லையும் நாம் தான் கண்டிப்பாக ஜெயிப்போம். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு உங்களோட அன்பை தரணும், உங்களோட ஆதரவை தரணும். இது எல்லாத்தையும் நீங்கள் தந்தீங்கன்னா தான் நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க முடியும், கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் தர முடியும்லாம் திரு விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதில் நாம் அடுத்த கூட்டத்தில் நம்மளோட கூட்டணிக்குன்னு சொல்லி ஒரு பேர் அறிவிக்கலான்ற முடிவுலையும் திரு விஜய் அவர்கள் இருக்கிறதா செய்திகள் வர தொடங்கியிருக்கு. இங்கே என்னன்னா திரு விஜய் அவர்கள் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கலாம், அவர் தோழமை கட்சிகளோட கூட்டம் போடலாம், தன்னோட தோழமை கட்சிகளோட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கலாம். அந்த கூட்டணிக்கு ஸ்டைலாக கெத்தாக பக்கா மாஸாக ஒரு பேரையும் தேர்ந்தெடுக்கலாம். அவர் என்ன வேணால் பண்ணலாம், எப்போ வரைக்கும் அவர் என்ன வேணால் பண்ணலாம். 7 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கிற வரைக்கும், அது 7 தொகுதியோ இல்லை 20 தொகுதியோ, அந்த இடைத்தேர்தல் நடக்கிற வரைக்கும் திரு விஜய் அவர்கள் என்ன வேணால் பண்ணலாம். அந்த 7 தொகுதி இல்லை 20 தொகுதி இடைத்தேர்தலில் எல்லா தொகுதியிலையுமே திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் 2031 வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒருவேளை திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் இந்த 7 தொகுதி இல்லை 20 தொகுதி இடைத்தேர்தலில் 7க்கு 7 20க்கு 20 ஜெயிக்காமலேயோ இல்லை அதில் பாதியை விட குறைவாகவோ தோத்துட்டாங்கன்னா அதன் பிறகெல்லாம் திரு விஜய் அவர்கள் இதே மாதிரி நினச்சதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. அதனால் 7 தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் என்ன பாடத்தை புகட்டுறாங்கன்றதை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன்.